ஸோ அப்போ நான் சென்னையில் வந்துட்டு நான் தேடும்போது எனக்கு சத்தியம் காலேஜ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சது. ஒரு 2 வீக்ஸ் பேக் கூட நாங்கள் கொச்சின் ஏர்போர்ட் போயிட்டு வந்தோம். அங்கே போய்ட்டு நாங்கள் தியரிட்டிக்கல் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். முக்கியமாக பாலாஜி ஹெச்ஓடி சார் வந்து கைடன்ஸ் நிறைய கொடுப்பாரு, அட்வைஸ் நிறைய கொடுப்பாரு. எங்கள் சீனியர்ஸை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டியாக இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாத நாங்கள் உண்மையிலே மிஸ் பண்ணுறோம். ஸோ ஹாய் கைஸ், உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. ஓகே, மை நேம் இஸ் ஜெய் ஆஷிஷ் பிரவீன். ஐ எம் கமிங் ஃப்ரம் திருநெல்வேலி. ஐ எம் ஸ்டடிங் பிஎஸ்சி ஏவியேஷன் செகண்ட் இயர். நீங்கள்? நான் அந்தமான்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் பத்மா. நான் பிபிஏ ஏவியேஷன் ஏர்லைன் படிச்சிருக்கேன். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஏன் ஏவியேஷன் எடுத்தீங்க அண்ட் சத்தியம் ஏன் சூஸ் பண்ணீங்க? வந்துட்டு ஏவியேஷன் கோர்ஸ் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் காலேஜஸ் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு, ஏன்னா நாங்கள் இருக்கிறது அந்த சைட்லேயும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அந்த சைடு எதுவுமே எனக்கு அவ்வளோக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அப்போ நான் சென்னையில் வந்துட்டு நான் தேடும்போது எனக்கு சத்தியம் காலேஜ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு இங்கே காலேஜுக்கு நானே நேரில் வந்துட்டு அந்த கோர்ஸ் பற்றி விசாரித்தேன், எல்லாமே கேட்டேன். அப்போ வந்துட்டு இவங்க சொன்ன வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எனக்கும் பிடிச்சிருந்தது. எனக்கும் அந்த கோர்ஸ் வந்துட்டு படிக்கணுன்றதுனால வந்துட்டு நான் சத்தியம் சூஸ் பண்ணி நான் அந்த கோர்ஸ் எடுத்தேன். நீங்கள் நிறைய தியரிட்டிக்கலாக படிப்பீங்களா, ப்ராக்டிக்கல் லேர்னிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களா இந்த காலேஜில்? தியரிட்டிக்கலாக வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலானா வந்துட்டு எங்களை ஏர்போர்ட்ஸுக்கு இப்போது ஒரு 2 வீக்ஸ் பேக் கூட நாங்கள் கொச்சின் ஏர்போர்ட் போயிட்டு வந்தோம். அங்கே போய்ட்டு நாங்கள் தியரிட்டிக்கல் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அங்கே உள்ள எம்ஆர்ஓ போனோம், ஹேங்கர் போனோம். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் எல்லா விதமான ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே உள்ள கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு, அங்கே உள்ள வந்துட்டு டெர்மினல் பில்டிங் எல்லாமே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ தியரிட்டிக்கலாகவும் நடக்கும், ப்ராக்டிக்கலாகவும் அவங்க நிறையவே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அவங்க எவ்வளோ அப்ரோச்சபிளாக இருக்காங்க, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? இங்கெல்லாம் எல்லாருமே சேஃப் அண்ட் கைடாக சொல்லி தருவாங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் கிளியராக சொல்லி தருவாங்க. முக்கியமாக பாலாஜி ஹெச்ஓடி சார் வந்து கைடன்ஸ் நிறைய கொடுப்பாரு, அட்வைஸும் நிறைய கொடுப்பாரு. எது இருந்தாலும் ஃப்ரீயாக பேசலாம், அவங்கள்ட்ட எந்த கொஸ்டின் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சீனியர்ஸ் எப்படி? எங்கள் சீனியர்ஸை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டியாக இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாத நாங்கள் உண்மையிலே மிஸ் பண்ணுறோம். பிகாஸ் எங்ககிட்ட ஒரு சீனியர்ன்ற அந்த ஒரு இதை காட்டாமல் உண்மையிலே எங்கள் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நைட் ஆனால் போதும், நைட்டு லேட் நைட் வரைக்கும் உட்காந்து சிரித்து பேசுகிறது வைக்கிறது, அவங்களோட இருந்த அந்த டேஸ் வந்துட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கெரியர் சைடுமே பார்த்தாலும் நாங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் யோசிக்காமல் சரி இவங்களுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் நல்லாவே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஹாஸ்டலில் இருக்கும்போதுமே சரி, எல்லா சைடுமே வந்துட்டு சீனியர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் எங்களுக்கு இருந்தாங்க. ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின், இப்போது அடுத்த அப்கமிங் பேட்சஸ் வர போகிறாங்க, உங்களுக்கு ஜூனியர்ஸ் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் பாஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பாஸ் பண்ணுவீங்க? எப்பயுமே வந்துட்டு கெரியரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது வந்துட்டு லைஃப் ஒன் டைம் தான் இருக்க போகிறோம். ஸோ கரெக்டான ஒரு பாத்வே சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க தான் அப்படின்னு என்னோட சாய்ஸ். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.